ஹலோ ஹால், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஒரு டேஸ்டியான பெப்பர் சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதை செய்ய ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 அன்னாச்சி பூ, ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வதங்கினப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்தா கடாயில் அடிப்பிடிக்காம இருக்கும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கிறேன். கால் கிலோ சிக்கனை மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஃப்ளேம் ஹையில் வைக்காமல் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு சிக்கனை மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ 2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ட பிறகு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் நான் கம்மியாக இன்றைக்கி ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா லாஸ்ட்டில் பெப்பர் நிறைய சேர்க்க போகிறதால மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள்லாம் சேர்த்த அப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் குக் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் கழிச்சு கொஞ்சமாக எண்ணெய் தெளிஞ்சு வந்துருக்கு. இந்த டைமில் மறுபடியும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மூடி போட்டு வதக்கி விட்டுட்டே இருக்கும்போது சிக்கன் ஈவனாக குக் ஆகும். இப்போ சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்கு. சிக்கனில் 3 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். பெப்பர்லாம் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதில் கொஞ்சமாக கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்குவேன். கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பெப்பர் சிக்கன் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அழுத்தும் போது நல்லா பஞ்சு பஞ்சாக வந்திருக்கு சிக்கன்லாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.